தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இலங்கை தமிழர் பிரச்சனை முற்று முழுதாக தமிழர்களிடமிருந்து அந்நியப்பட்டு முழுமையாக தமிழர்களிடமிருந்து வெளியேறிவிட்டது. ஈழத் தமிழர்களே நீ நினைத்தாலோ இலங்கை தமிழர் பிரச்சனையில் எந்த தீர்வும் எட்டப்படாது. அது தமிழர் கையிலிருந்து வெளியேறிவிட்டது. கடைசியாக இருக்கக்கூடியது இந்திய இலங்கை ஒப்பந்தம் 13வது சட்ட திருத்தம். அதுவும் வெளியேறிவிட்டால் தமிழர்கள் வெளியேறுவதை தவிர ஈழத்தில் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்கின்ற சரித்திர குறிப்பு மட்டும்தான் மிஞ்சி நிற்கும். திராவிடா, ஆரியம், சிங்களம் மூன்றும் ஒன்று சேர்ந்து ஈழத்தமிழனை முற்றுமுழுதாக வெளியேறிவிட்டது என்கின்ற வரலாறு குறிப்பு மட்டும் மிஞ்சும். ஒரு 50 ஆண்டு காலத்தில் 100 ஆண்டு காலத்தில் தமிழர்கள் வாழ்ந்த பூமி இலங்கை, ஸ்ரீலங்கா, தமிழீழம் என்று ஒரு 100 வருடம் கழித்து வரக்கூடிய ஒரு சந்ததி பதிவு செய்து கொள்ளும். காரணம், இலங்கை அரசே, சிங்கள அரசே தமிழர்கள் வெளிநாடுகளுக்கு போவதை வரவேற்கிறது. ஐரோப்பா, ஆசிய நாடுகளில் வாழ்வது இலங்கை தமிழனுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு, வசதி, வாய்ப்பு, வாழ்க்கை. தன்னுடைய பூர்வீக நிலம், தன்னுடைய தாய் மண் விட்டு தமிழன் வெளியேற துவங்கி ஏறக்குறைய பல லட்சக்கணக்கான இலங்கை தமிழன் ஐரோப்பா நாடுகளிலே, ஆசிய நாடுகளிலே, அமெரிக்கா கண்டத்தில், கனடாவில் லட்சக்கணக்காக குவிந்து வாழ்கிறான். ஆனால் ஈழத்திலிருந்து வெளியேறி கொண்டே இருக்கிறான். தமிழருடைய நிலப்பரப்பு சிங்கள நிலப்பரப்பாக மாறிக்கொண்டே இருக்கிறது. வடக்கு, கிழக்கு பகுதி தமிழருடைய நிலம், திரிகோணமலை, மட்டக்களப்பு போன்ற பகுதிகளெல்லாம் தமிழரிடமிருந்து வெளியேறிவிட்டது. இனி கொஞ்சம் கொஞ்சமாக வவுனியா வரை தமிழருடைய நிலப்பரப்பு வெளியேறி யாழ்ப்பாணத்தில் சில லட்சம் மக்கள் வாழக்கூடிய நிலை ஒரு 10 ஆண்டுகளில் வந்துவிடும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழன் திராவிடம், ஆரியம் சேர்ந்து சிங்களத்துக்கு உதவி செய்கிறான். இந்த உதவியை சிங்களம் சிரமேற்கொண்டு வரவேற்கிறது. சிங்களம் ஆரியத்திடம் அளாவுகிறது, கட்டி தழுவுகிறது. சிங்களம் தமிழ் தேசியம் என்பது முற்று முழுதாக தமிழர்களிடமிருந்து வெளியேறிவிட்டது. 1948 முதல் 1972 வரை ஈழத்தமிழன் தனக்கு இனக்குழுக்கள் உரிமை பாதிக்கப்படுகிறது, நீதி கிடைக்கவில்லை, சிங்களத்திடம் நியாயம் கிடைக்கவில்லை என்றால் லண்டனுக்கு சென்று பிரிட்டிஷ் பிரிவியூ கமிஷனில் நியாயம் தேடிக்கொள்ளலாம் என்று இலங்கையினுடைய அரசியல் சாசன சட்டம் சொல்லுகிறது. 72 வரை சுதந்திரமடைந்த 48 72 வரை தமிழருடைய உரிமை மறுக்கப்படுகிற பொழுது நியாயம் கேட்பதற்கு லண்டன் பிரிவியூ கவுன்சில் நம்பிக்கை கொடுத்தது. ஆனால் 72க்கு பிறகு வந்த ஸ்ரீமாவோ என்கின்ற அந்த சிங்கள தலைமை அந்த 72ஓடு பிரிவியூ கவுன்சிலுக்கு செல்லக்கூடிய அதிகாரத்தை அந்த அரசியல் சட்டத்திலிருந்து எடுத்து விட்டார்கள். இப்படி எடுப்பதற்கு முழு மூச்சாக நின்றவர் கொல்விநாடி செல்வா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனை தமிழனை அடிமையாக்க வேண்டும், தமிழனுக்கு எந்த உரிமை கொடுத்து விடக்கூடாது என்று நிற்பது தான் கொல்விநாடி செல்வாவினுடைய கொள்கை. இப்போ கொல்விநாடி செல்வாவினுடைய வாரிசு தான் அனுரா குமார திசாநாயக்கா. தமிழர்களுக்கு தனி நாடு, தமிழர்களுக்கான தனி உரிமை, காவல்துறை, நீர், நிலம், அதிகாரம் அத்தனையும் இலங்கை அரசுக்கு கட்டுப்பட்டது. தமிழர் என்று சொல்ல வேண்டியதில்லை, இலங்கை தமிழர் என்று சொல்ல வேண்டியதில்லை, ஸ்ரீலங்கன் என்று சொல்லுங்கள். இப்படித்தான் பௌத்த கம்யூனிசம் அங்கே உருவாகி இருக்கிறது. நீங்கள் 1965
ரோஹணா விஜய் வீரா கட்சி ஆரம்பிக்கிறார், கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இலங்கையில் 71 புரட்சி நடத்துகிறது, ஆயுத புரட்சி நடத்துகிறது, ரத்தம் சிந்துகிறது. 10,000 மாணவர்கள் ரத்தம் சிந்தி உயிரை தியாகம் செய்தார்கள். அவர்களுடைய 5 கொள்கைகள் சிங்கள மக்கள் முழுக்க அரசியல் மயப்படுத்தப்பட்டது. பொருளாதாரத்தை இடதுசாரி வரலாறையும் சொல்லி கொடுக்கப்பட்டது. 5 கொள்கைகளிலே ஒன்று பொருளாதாரம். முதல் கொள்கை, இலங்கை அரசாங்கம் சிங்களவர்களிடம் பொருளாதாரத்தை நிவர்த்தி வைக்க வேண்டும். பொருளாதாரம் என்பது சிங்களர்களுக்கு மட்டுமே சொந்தமானது. இதில் தமிழர்களோ முஸ்லீம்களோ உரிமை கோர முடியாது. இதுதான் அவர்களுடைய பொருளாதார கொள்கை. இரண்டாவது, இடதுசாரி வரலாறு. இந்த கம்யூனிசம் எப்படி உருவாகியது என்கின்ற வரலாறு. மூன்றாவது, சர்வதேச அரசியல் இலங்கையை எப்படி கட்டுப்படுத்துகிறது, திரிகோணமலை துறைமுகத்தை எப்படி ஆள நினைக்கிறது, இந்தியா எப்படி திரிகோணமலை துறைமுகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர அமெரிக்காவும் இந்தியாவும் முயற்சி செய்கிறது. இதுதான் சர்வதேச அரசியல். அடுத்து, இந்திய விரிவாக்கம். மலையக தமிழர்களை இந்திய அரசால் திட்டமிட்டு அவர்களை தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக உருவாக்கி வைத்திருக்கிறது என்பதுதான் இலங்கை தமிழனுடைய இந்திய விரிவாக்கம். ஆங்கிலேயர் காலத்தில் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டவன் தான் தமிழன். 300 ஆண்டு காலமாக தன்னுடைய இரத்தத்தையும் வியர்வையும் எலும்புகளையும் நரம்புகளையும் சதைகளையும் தேயிலை செடிக்கு உரமாக வளர்த்தியவன். இந்திய விரிவாக்கம் அகதியாக கொண்டு செல்லப்பட்டவன் ஆங்கிலேயர் காலத்தில். இன்று அகதியாகவே வாழ்கிறான். ஓட்டுரிமை மறுக்கப்பட்டு கர்ப்பப்பை திருடப்படுகிறது. எவனுக்கு உணர்ச்சி இல்லை, கோபம் இல்லை, சூடு இல்லை, சொர்ணை இல்லை தாய் தமிழகத்தில். 5வது, ஆயுத போராட்டம். ஜேவிபியினுடைய 5 கொள்கைகள் தான் இதில் இந்திய விரிவாக்கம் என்று அவர்கள் சொல்லுவது மலையக தமிழர்களை. அண்ணா இறந்தபோது 67 கருப்பு கொடியை கட்டினான் தமிழன். திமுக வெற்றி பெற்றால் மலையகத்திலே பட்டாசு வெடிக்கப்படும். இப்படி இருந்த தமிழனை இந்த திமுக தான் துரோகம் செய்கிறது, கருணாநிதி தான் துரோகம் செய்கிறார். இது திமுகவுக்காக திமுக தன்னுடைய கட்சி என்று நினைத்த மலையக தமிழன் அங்கு அகதியாக்கப்பட்டிருக்கிறான். அகதி கொட்டிலே அடைபட்டு கிடைக்கிறான். இதுதான் ஈழத்தமிழர்களுடைய சொல்ல முடியாத துக்கமாக துயரமாக இருக்கிறது. இன்று ஐபிகே போன பிறகு அது இந்திய விரிவாக்கமாகவே பார்க்கப்பட்டது. இந்திய இராணுவ அமைதிப்படையாக சென்று அங்கே அது பாசிச படையாக மாறியதாக ஈழத்தமிழர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். 13வது சட்ட திருத்தம் ஒன்றுதான் இந்திய இலங்கை ஒப்பந்தம். அது ஒன்றுதான் இன்று உயிரோடு இருக்கிறது. இந்தியாவே போட்ட ஒப்பந்தம். அதில் தமிழர்களுக்கு மொழி, நிலம், மதம், நிர்வாகம், போலீஸ் இத்தனையும் இந்திய இலங்கை ஒப்பந்தம் இலங்கையினுடைய அரசியல் சட்ட புத்தகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது முழுக்க தமிழர்களுக்கு அதிகாரம் தருவதற்காக இந்தியா தலையீடு செலுத்துவதாக அரசியல் சாசன சட்ட புத்தகம் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்து கொண்டது. ஆனால் ஏறக்குறைய 87லிருந்து 13, இது ஒரு 24, ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் இந்திய இலங்கை ஒப்பந்த 13வது சட்ட திருத்தம் நடைமுறைப்படுத்த முடியவில்லை. இந்தியா நினைத்து இருந்தால் அரை மணி நேரத்தில் அதை நடைமுறைப்படுத்தப்படும். ஆனால் ஆரியம் சிங்களத்திடம் கொஞ்சுகிறது, கொலாவுகிறது. திராவிடம் அதை ரசிக்கிறது. ஆக திராவிடமும் அழிக்கப்பட வேண்டும், ஆரியமும் அழிக்கப்பட வேண்டும், சிங்களமும் ஒழிக்கப்பட வேண்டும். இந்த மூன்றும் சேர்ந்து தான் தமிழனை இன்று ஏறக்குறைய 5 லட்சம் தமிழர்களை கொன்றொழித்தது. 50,000 வீர மறவர்களை ஆயுத போராட்டத்தில் பலி கொடுக்கப்பட்டது. இப்படி இந்த போராட்டம் தமிழர்களை மிக மிக
அகதிகளாக்கி சொந்த மண்ணிலிருந்தே வேரோடும் வேரடி மண்ணோடும் விரட்டி அடிக்கப்பட்டது. இன்று ஜேவிபியினுடைய செயலாளர் நாயகம் டில்வின் சில்வா நீங்கள் இதை தமிழர்களுக்கு எந்த உரிமையும் கொடுத்து விடக்கூடாது என்று சொல்லுகிறார். இந்த உரிமை ஜனாதிபதியிடம் குவிந்து கிடக்கிறது. ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்காவை கட்டுப்படுத்தக்கூடிய ஜேவிபியினுடைய செயலாளர் நாயகம் தமிழர்களுக்கு வடக்கு கிழக்கு இணைப்பு, தமிழர்களுக்கு பூர்வீக நிலம், இந்திய இலங்கை ஒப்பந்தம் அத்தனையும் காலாவதி ஆக்கிவிட்டு புது ஒப்பந்தத்தை, அதிகாரமில்லாத ஒப்பந்தத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இதை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்லுகிற பொழுது அதனுடைய அதிபர் அனுரா குமார திசாநாயக்கா அதை வரவேற்கிறார். ஆக இந்திய இலங்கை ஒப்பந்தமும் காலாவதியாகி போய்விட்டால், இந்திய இலங்கை ஒப்பந்தம் குப்பை கூடைக்கு போய்விட்டால் தமிழனும் குப்பை கூடைக்கு போய்விடுவான். எந்த அதிகாரமும் தமிழனுக்கு கிடைத்து விடாது. சிங்களனிடம் அடிமையாய் வாழ்ந்து சாவதை தவிர வேறு வழி இல்லை. நிலம், நீர், காவல்துறை அதிகாரம், பொது சிவில் சட்டம் அத்தனையும் சிங்களர்கள் பார்த்து தமிழர்களுக்கு கொடுத்தால் உண்டு. தமிழருடைய வாக்கு வங்கி சிங்கள அரசில் எந்த மாற்றத்தையும் கொண்டு சென்று விடாது. அப்போது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தையும் காலாவதியாக்கிவிட்டு புது ஒப்பந்தம் போடுவதாக இப்பொழுது வெற்றி பெற்ற அந்த சிங்கள பௌத்த கம்யூனிஸ்ட் முடிவு செய்கிற பொழுது அங்கே தமிழர்களே அந்த பௌத்த கம்யூனிஸ்ட் கட்சியில் நின்று வெற்றி பெறுகிறார்கள். அந்த சிங்கள கம்யூனிஸ்ட் கட்சியில் வெற்றி பெற்ற பிறகு தமிழர்களுக்கு அரசியல் அதிகாரம் என்பது ஒரு காணல் நீராகத்தான் போய்விடும். சர்வதேச தமிழர்கள் சர்வதேச நாடுகளிடம் கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள், இந்த அழுத்தங்கள் அத்தனையும் காலாவதியாகி போய்விடும். காரணம், இலங்கை அரசாங்கம் புது ஒரு யாப்பை, ஒரு கொள்கையை தீர்மானிக்க போகிறது. இங்கு தமிழ்நாட்டில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கார்ப்பரேட் முதலாளிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். கார்ப்பரேட் முதலாளிகளுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காகத்தான் இவர்கள் திமுகவிடம் பல கோடி கையூட்டை கொடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் எந்த காலத்திலேயும் தமிழர் நலனோ இந்திய தேசிய நலனுக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழர் நலனை கூறு போட்டால்தான் இந்திய நலன் தன்னை பாதுகாக்கும் என்று நம்புகிற அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திமுக அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். ஆக தாய் தமிழ் உறவு, தொப்புள்குடி உறவு அத்தனையும் சிங்கள விரிவாக்கத்துக்கு இந்தியா உடந்தையாக இருக்கும். இந்திய விரிவாக்கத்துக்கு, இந்தியாவினுடைய நலனுக்கு இலங்கை இருக்கக்கூடிய அரசு, இந்திய அரசு இரண்டும் சீன அரசு அங்கு ஊடுருவி விடக்கூடாது என்பதற்காக இலங்கை தமிழனை காவு கொடுத்தாவது சீன குடியிருப்பை, சீன படையெடுப்பை தற்காத்து கொள்ள வேண்டும். இலங்கை சீன பாதுகாப்பிலிருந்து விலக வேண்டும் என்பதற்காக தமிழனை காவு கொடுத்தாவது இந்திய தேசியம் தன்னை தற்காத்து கொள்ளும். ஆக தமிழன் காவு கொடுக்கப்படுகிறான், காவிரியில் காவு கொடுக்கப்படுகிறான், ஈழத்திலும் காவு கொடுக்கப்படுகிறான், மலையகத்திலும் காவு கொடுக்கப்படுகிறான். இப்படி தமிழன் காவு கொடுக்கப்படாத இடமே இல்லை. தமிழ் தேசியம் கேலிக்குரியதாகிவிட்டது. திராவிட தேசியம் தமிழனுக்கு கொன்றொழிக்கிறது. இந்திய தேசியம் அழித்து கொண்டிருக்கிறது சிங்கள தேசியத்தோடு சேர்ந்து. ஆக தமிழனுக்கு அரசியல் தெரியாமல் 500 ரூபாய்க்கு வாக்களிக்கக்கூடிய ஜடமாக மாறி போயிருக்கிறான். இதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய காலம் வருமா அடுத்த சந்ததிக்கு என்றால் அவன் விஜய் வீட்டுக்கு கொல்லைப்புற வாசலிலே நின்று கொண்டிருக்கிறான். இதெல்லாம் தமிழருடைய நிலம், தமிழருடைய இறையாண்மை முற்று முழுதாக பறிபோய் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தை உணர்ந்துதான் தந்தை பெரியார் கருப்பு சட்டை அணிந்தார்.
தமிழுடைய வாழ்க்கை இருட்டாகி போய்விட்டது, இருட்டிலே கிடக்கிறது. இதற்காக அடையாளமாக தான் தந்தை பெரியார் கருப்பு சட்டை அணிந்தார். மோசடிக்காரன் அண்ணா கருப்பு சட்டையை கலட்டினார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திரைப்பட கொட்டைக்குள்ளே தன்னுடைய அரசியலை கொண்டு போய் சேர்த்து விட்டார். இன்று அதே திரைப்பட கொட்டகை தான் விஜயின் தான் தமிழ்நாட்டினுடைய பிதாமகனாக, மிகப்பெரிய தத்துவ மேதையாக 24 மணி நேரமும் போதையிலும், சினிமா போதையிலும், பெண்கள் போதையிலும் இருக்கக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டின் தலைவர்களாக, தமிழினத்தின் தலைவர்களாக போற்றப்படுகிறார்கள். இந்த இனத்தினுடைய அடையாளம் அழிந்து கொண்டு இருக்கிறது. இந்த இனம் பெருஞ்சித்தனார் சொல்வதைப் போல இந்த காலகட்டத்தில் இந்த இனம் எழுச்சியுற்றால் இந்த இனம் பிழைத்து கொள்ளும். இல்லை என்றால் இந்த இனத்தினுடைய வீழ்ச்சியை யாராலும் காப்பாற்ற முடியாது. மெல்ல தமிழ் இனி சாகும். இது இன்றைய கால நிலை வரலாறு, தமிழனுடைய வரலாறு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.